தேனி அலிநகர் முன்னாள் சேர்மன் பழனிசாமி அவர்களை, பெருமாள் சாமி மாமா அவர்களை, அவர்களை அழகர் அவர்களை, மேகநாதன் அவர்களை, விஜயந்தன் அவர்களை, குஜராத் அவர்களை, எழிலரசி அவர்களை, அண்ணன் சோமசுந்தரம் அவர்களை, நண்பர்களை, நம்முடைய மதர் மேரி அவர்கள் கடைசியாக அடக்கம் செய்யப்பட்ட இடம் எபிசஸ் என்று ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்திற்கு நான் சென்று அவர்கள் அடக்கம் செய்த இடத்திலே ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை கிறிஸ்தவ மக்களுக்காக அந்த இடம் ஒப்புவிக்கப்படும். மதியம் 2 மணிக்கு மேல் சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த சென்று தொழிலை நடத்தலாம். சுற்றி பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும். பயணம் என்பது ஒரு மிகப்பெரிய படிப்படியாக நான் கருதுகிறேன். கூட பெருமைக்குரிய ஒரு பிரின்சிபால் அவர்கள் பேசும் பொழுது அருமைக்குரிய அருமையண்ணன் ஜெர்மானுஸ் அந்தோனிமுத்து அவர்களுடைய புகழை பற்றி சொன்னார்கள். அவரை பற்றி எழுதிய ஒரு புத்தகத்தை பற்றி சொன்னார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில மிக உன்னதமாக எந்த பஞ்சாபி, தமிழ் எல்லா மொழிகளையும் ஓரளவாவது கற்றுணர்ந்தவராக, அந்த ஆக்சன்ட் கேட்கிறவாறு பதில் சொல்லக்கூடியவராக, பெண்மணியை அன்னை சோனியா காந்தி அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்தி ஒரு பெண்மணிக்கு இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பை வாங்கி தந்திருக்கிறார். ஒரு சிறிய